முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜேடிகே டிவி நித்திய பெரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் பாடல்கள், ஆராதனைகள், ஆண்டவருடைய வார்த்தை மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தலாமா? வாங்க எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துவோமாக. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து இணைந்து Yes Lord, Amen. தகப்பனே, தந்தையே, தலைமை மீற செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, தலைமை மீற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனில் தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டீ. தகப்பனில் தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமா. சொல்லுமா, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அடுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். ஓ, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி ஆமே. தோல்வி என்றும் எனக்கில்லையே, ஆமே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. அப்பா, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்தவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுமா, தகப்பனே, என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவைகள் தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை
தூய்மையானவை அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். சொல்லுங்க, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து அவைகளை தியானம் செய்கிறேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடு. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறேன். சொல்லுங்க, தினம் அறிக்கை செய்து சொல்லுமா, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். ஓ கேடகம் நீரே, கேடகம் நீரே. நல்ல கையை தட்டி ஆமென். தலை நிமிர சொல்லுங்க, கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர். குட்டிசலாம் சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர். வாலிபர்கள் சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீர். தலை நிமிர செய்பவர் நீர். இயேசுவே, தலை நிமிர. தகப்பனே தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீர். நல்ல கரங்களை தட்டுமா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் நான் செய்வேன். சேர்ந்து சொல்லுவோமா. நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடி இயேசுவை கொண்டாடுவோம். Yes, Master. We worship your name. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். சொல்லுவோமா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடு. சொல்லுங்க, என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார். கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார். அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். தீயோர் என் உடலை விழுங்க நெருங்கையில், தீயோர் என் உடலை விழுங்க நெருங்கையில் இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்கள். இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே. என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்து. அப்படி கரங்களை தட்டுங்க பாபம். எஸ் லார்ட். தொடர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால். எஸ் மாஸ்டர். சொல்லுவோமா. படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் என் நெஞ்சம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது. என் நெஞ்சம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால்
எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கெடுவரும் நாளினிலே கூடார மறைவினிலே, கெடுவரும் நாளினிலே கூடார மறைவினிலே மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார். மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடு. என்னை 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 பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். சொல்லுங்க, என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே முடித்திடுவேன். அப்படி நல்ல கரங்களை தட்டி, எனக்கு எதிரான மனிதர் முன்னே என் தலை நிமிர செய்வார். சொல்லுமா, எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார். என் தலை நிமிர செய்வார். சொல்லுங்க பாப்போம். எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார். என் தலை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான், பின்னால கைத்தட்டி பாடுங்க. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான், ஆமென் ஆமென். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன், அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன். பாடல் பாடிடுவேன், நடனம் ஆடிடுவேன், பாடல் பாடிடுவேன், நடனம் ஆடிடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். நாட்கள் கூட கூட பலனும் பெருகிவிடும், நாட்கள் கூட கூட பலனும் பெருகிவிடும். இரும்பும் வெண்கலமும் பாதத்தின் கீழ் இருக்கும், இரும்பும் வெண்கலமும் பாதத்தின் கீழ் இருக்கும். என்னை பலப்படுத்தும், ஓ இயேசுவே, என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவ. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் செய்து நான், ஓ நாட்கள் கூட கூட பலனும் பெருகிவிடும், நாட்கள் கூட கூட பலனும் பெருகிவிடும். இரும்பும் வெண்கலமும் பாதத்தின் கீழ் இருக்கும், இரும்பும் வெண்கலமும் பாதத்தின் கீழ் இருக்கும். என்னை பலப்படுத்தும், நீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாமே செய்து நான், நல்ல கரங்களை தட்டி, என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும், அல்லேலூயா. ஓ என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து, ஆமென் ஆமென். அவரை நம்பினோர் வெட்கப்பட்டு போவதில்லை. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுமா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான்
எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் சொல்லுங்க. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் ஓஹோ நம்பியுள்ளே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுமா, என் நம்பிக்கை. சின்ன பிள்ளை நல்லா கை தட்டி ஆமென். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதரே, அதிசயரே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் சொல்லுங்க. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு மறைவிடமே, என் மறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் மறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் மறைவிடமே உமக்கு புகழிடமே, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் மறைவிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, நல்ல கரங்களை தட்டி, இதுவரைக்கும் இல்லாத பலத்தோடு கரங்களை தட்டி இயேசுவை கொண்டாடுவோம். ஆமென். நம் தலையை நிமிரச் செய்கிறவர், நம்மை மேன்மையாக உயர்த்துகிறவர். சேர்ந்து பாடுவோம். ஓ எஸ் லார்ட். ஆமென்.
ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. சொல்லுங்க. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. சொல்லுவோமா? இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. புரிஞ்சு சொல்றீங்களா? இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. இன்னொரு தடவை சொல்லுவாங்க பாப்போம். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. நீங்க சொல்லுங்க பாப்பா. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. ஆமென். இது ஒப்பில்லாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. சின்ன பிள்ளைலாம் சொல்லுங்க. இது ஒப்பில்லாத, இது ஒப்பில்லாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. ஓ எல்லாம் சரி சொல்லுவோம். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, கொப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, கொப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. சொல்லுவோமா? ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறா அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. போதாது, இந்த உற்சாகம் போதாது. ஓ இயேசுவின் அன்பு கொண்டாடுங்க. இயேசுவை தூக்கி நிறுத்துங்க. ஓ ஆமென். மகிமையாய் உயர்த்தப்படுவாராக. பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத. அதான் தப்பிச்சு நிக்கிறோம். இயேசுவின் அன்பு. ஆமென். புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. சொல்லுங்க. என்னையே மீட்பதற்காய் உலகத்திலே தன்னையே. ஓ இது ஒப்பில்லாத அன்பு, பூரண. சொல்லுங்க. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளில் நல்ல பாடி ஆராதிக்க ஆண்டவரது கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் நித்திய பின்பத்தை குறித்ததான ஒரு அறிவிப்பை கேட்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயம் நன்மையை தருவார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்து அனைவரும் நடந்திருக்கிறது. கர்த்தர் நிச்சயம் நன்மையான தருவார். உங்களுக்காக நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு புரோக்கர் ஆஃபீஸ் போன்றது அல்ல, ஏதோ ஒரு பணம் அல்லது உங்கள்கிட்ட வாங்குகிற நிறுவனம் அல்ல. இது ஒரு ஊழியமாக மிகுந்த பாரத்தோடு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். உடனடியாக ஜெபத்துடன் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம்.
நித்திய பெண்மம் பத்திரிகை உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சென்ட் மேகசின் அனுப்புங்க. அது சந்தா நீங்கள் கொடுக்கலாம். அல்ல மேகசின் வேணால் மேகசின் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். உலகத்து எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த ஊழியத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பேசேஜாக நீங்கள் பார்க்க முடியும். ஆங்கில வேதாமத்திலே அதற்கு ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது, டெலிவரன்ஸ் ப்ராமிஸ்ட். ஒரு விடுதலையை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆங்கில வேதாமத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மை பீப்புள் வில் நெவர் பி புட் டு ஷேம். இன்னொரு மொழி பேர், மை பீப்புள் வில் நெவர் பி டிஸ்கிரேஸ்ட். உங்கள் கர்த்தர் என்னது, வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். நன்மை இழந்து போக விட மாட்டார். ஒரு மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது, நோ மோர் வில் ஐ சரண்டர் மை பீப்புள் டு ஷேம். நோ மோர் வில் ஐ சரண்டர் மை பீப்புள் டு ஷேம். ஒரு நாள் வெட்கத்துக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்துருவின் கைகளிலே கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். பரியாசக்காரர் நடுவிலே கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை சிம்சோனை போல அப்படிப்பட்ட ஒரு பிடியிலே நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வாழ்நாள் சாதனையை செய்கிறது போல அவனுக்கு உதவி செய்து செய்ய வைத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராயிருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம். Hallelujah. No more will I surrender my people to shame என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த எபிரேய மொழியில் இந்த ஷேம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். முதலாவதாக டிஸ்அப்பாயிண்டட் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏமாற்றம். அப்போ ஆண்டவர் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னார்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒருபோதும் ஏமாற்றம் அடைவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைவதில்லை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு தத்தங்களை பண்ணியிருப்பார் என்றால் அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வரலாற்று பின்னணியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டது நிமித்தமாக அங்கு கடும் ஒரு வனாந்தர நிலை ஏற்பட்டதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலை நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளிகள் தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அப்படின்னா உங்க லைஃப் ஃபுல்லா ஒரு வாஷ்ட் அவுட் ஆன ஒரு நிலை. ஆமென். ஒரு நன்மையே இல்லாத சிச்சுவேஷன், கடும் வனாந்தர நிலை. ஸ்தோத்திரம். சாப்பாட்டுக்கே மிக கடினமான ஒரு நிலை, ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு கொடிய வனாந்தர சிச்சுவேஷன் தான் இந்த ஜனங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் ஏமாற்றம் அடைவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்தில் பண்ணுகிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செவி சாய்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிரயாசங்களிலே ஸ்தோத்திரம், நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். ஒரு உள்ளங்கையளவு மேகத்தை காட்ட வல்லவராயிருக்கிறார். அந்த உள்ளங்கையளவு மேகத்தை கர்த்தர் பெருமழையாய் பொழிய செய்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. முன்பதாக செங்கடல், பின்பதாக பார்வோனின் சேனை. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நேரத்தில் கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு ஜனங்கள் நினைத்த நேரத்தில் செங்கடலை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணின ஆண்டவர் இந்த அருமையான கால நேரத்தில் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. உங்களை என்றைக்கும் கைவிடாத தேவனாயிருந்து உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஏமாற்றம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. அவரை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறீங்களே, கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அவிடத்தில் செய்த ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலை கர்த்தர் தருவார். ஆமென். அவரிடத்தில் சமூகத்திலே நீங்கள் வடித்த கண்ணீர் ஒன்றும் வீணாய் போவது இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். வாழ்க்கையில் ஏமாற்றங்களை கர்த்தர் நிற்கிறார். ஏமாற்றுகிற உலகத்திலே சோதரர் ஒரு ஏமாறாத வாழ்க்கையை தருகிறவர் அவர் ஒருவரே.
அவர் நம்ம வாழ்க்கையில் சொன்னதை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவர். ஆமீன். அவர் நம்மை ஏமாற்றுகிற தேவன் இல்லை, ஆசை காட்டி மோசம் போக்குகிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் லெவலில் பாருங்கள், உங்களை அப்படி தருவோம் இப்படி தருவோம், அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி நம்ம ஆசை காட்டி கடைசியில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு அதில் வெறுமையாக்கி விடுகிற நிலை. இளைய குமாரன் தப்பிடத்திலே எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொண்டு இருந்த பொழுது அவருடைய நண்பர்கள் அவனை மொய்த்து கொண்டார்கள். எங்கெல்லாம் போனோமோ எல்லா இடத்துல போனாங்க, ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் வர வர காசுகள் எல்லாம் காலியாகி போய் கடைசியில் ஒன்றுமில்லாத நிலைகள் வரும் பொழுது எல்லாரும் போய்விட்ட நிலை, எல்லாரும் போய்விட்ட நிலை. தனித்து நிற்கிற, தள்ளாடி கொண்டிருக்கிற, என்ன செய்வது ஏது செய்வது மிகுந்த பசியோடு கூட இருக்கிற சிச்சுவேஷன்ல அலுச ஒரு தெளிவு வருது. என் தகப்பன் வீட்டில் எத்தனை பேர் திருப்தியாய் அலுச புசிக்க, நான் பசியினாலே சாகிறேனே, என் தகப்பன் என்னை ஒரு வேலைக்காரில் ஒருவராக எண்ணிக்கொண்டால் போதும் அப்படி சொல்லிட்டு தான் அல்ல சோத்திரம் அவன் வர்றான். சோத்திரம் தகப்பன் அவரை ஏமாற்றலை, ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தங்களை கொடுத்து அவனுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து அல்ல ஸ்தோத்திரம் அவனை ஸ்தோத்திரம் ஆமென் அவனை குளிப்பாட்டி நல்ல நிலை கொண்டு வந்து வேலைக்காரராக வைக்கல, பிள்ளையாகவே வைத்தார். அதான் சொல்றேன், கர்த்தர் நம்மை ஏமாற்றுகிற தேவன் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது இந்த பகுதி நீங்கள் பார்க்கும் பொழுது அது எதற்கு அடையாளம்? டிலேட் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஷேம்னா டிலேட் அப்படி சொல்லப்பட்டு தாமதங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களிலே நீங்கள் தாமதத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற காரியம், என் பிள்ளையே என் மகனே அல்ல சோத்திரம் ஹல்லேலூயா, நீ தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சீயோனுக்காக இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறாரே, அதுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரம் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். என் வேலை வரவில்லைன்னு சொன்னான் ஆண்டவர், உடனடியாக வேலை வந்ததை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் ராட்சசமாய் மாறி அது இயேசுவின் நாமம் அந்த இடத்திலே, அந்த குடும்பத்திலே, அந்த நிகழ்விலே மகிமைப்பட்டது போல இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. எல்லா தாமதங்கள் நீங்குவதாக, எல்லா தாமதங்கள் நீங்குவதாக. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மூன்றாவதாக ஒரு அர்த்தம் இருக்கிறது, கன்ஃபியூஷன் அர்த்தம், குழப்பம். எது செய்வது எது செய்வது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறதா? எதை தெரிந்தெடுப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத நிலை இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. எல்லா குழப்பங்களை கர்த்தர் மாற்றுகிறவர். ஆமென். எங்க பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஷன், பிரச்சனை குறைகிறத காட்டிலும் இன்னும் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தெளிந்த சிச்சுவேஷனை நான் உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்த போறேன். வாழ்க்கை சூழ்நிலைகளை ஒரு தெளிந்த நீரோடைய போல மாற்றப் போகிறேன். நீ காரியங்களை எளிதாக அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை நான் உனக்கு தருவேன். அப்போ தேவ ஜனங்களை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னா அது சோத்திரம், ஏமாற்றம் அடைவதில்லை, தாமதம் அடைவதில்லை, குழப்பம் அடைவதில்லைன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டது போவதில்லை. இந்த 18ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் வெறும் வாயால் வடை சுடுகிற தேவன் அல்ல. ஒன்றை சொன்னார்னா அதை நிச்சயமாய் செய்கிற ஆண்டவருங்கிறத மறந்துடாதீங்க. நிறைய நேரத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருப்பாங்க. சிலர் வருவோன்னு நினச்சி கொடுத்துருப்பாங்க, சிலர் வரவே மாட்டோன்னு சொல்லி அடிச்சு விட்டுருப்பாங்க. வந்தால் தானே கொடுக்கணும், அதனால் சொல்லுவோம்னு சொல்லியிருப்பாங்க. அடிச்சு நிறைய வாக்குறுதிகளை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறோம். நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறவங்க. அல்லது ஒரு குடும்பத்தார் சொன்னாங்க, அல்லது ஒரு குடும்பத்தில் சகோதரர் சொன்னார், அவர் ஒரு பிரபலமான கட்சியில் பயங்கரமான உறுப்பினராக இருந்து தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று அந்த கட்சிக்கு கொடுத்தவர். திடீர்னு அந்த குடும்ப தலைவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல மரிச்சுட்டு போயிட்டார். அப்போ அந்த கட்சியின் தலைவர் வந்து அதில் சொன்னாராம், உங்கள் 2 பிள்ளையுடைய படிப்பு செலவை நான் முழுசாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னாராம். இன்னை வரைக்கும் ஏற்றார். இவங்களுக்கு கல்யாணமே ஆயிட்டு, இல்லை ஒருத்தருக்கு கல்யாணமே ஆயிட்டு. சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு செய்வேன் படிப்பு செலவு ஃபுல்லாக. ஒருவேளை அவர் மறந்துருக்கலாம், ஏன்னா அது இயல்பாக இருக்கலாம், ஒரு உணர்ச்சியை சொல்லியிருக்கலாம். உங்கள் படிப்பு செலவை ஃபுல்லாக நான் ஏற்றுக்கிறேன். ஒரு 5 பைசா கொடுக்காத நிலை. அப்போ இதுதான் சிச்சுவேஷன். நிறைய ப்ராமிஸ், ஃபால்ஸ் ப்ராமிஸ், நிறைய பொய்யை விசுவாசிக்கத்தக்க ஒரு கொடிய வஞ்சகத்தின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். நிறைய
ப்ராமிஸ் கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன் அல்ல, நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னா கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பாப்பா. அப்போ முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்கிறாரே. நம்பர் 1, அவர் செய்கிற காரியம் என்ன? நம்பர் 1, அவர் கருணை காட்டுவார். நீங்கள் இந்த வேத பகுதி வாசித்து பார்க்கும் பொழுது 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் யோவேல். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனத்தை கடாட்சிப்பார் என்று சொல்லப்பட்டு. கடாட்சிப்பார்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிப்பார். எஸ், ஒரு ஆசீர்வாதம், ஒரு டெலிவரன்ஸ், அப்படிதானே, ஒரு குழந்தை பாக்கியம், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது போடப்பட்டிருக்கிற வார்த்தைனா பிட்டி, நீ இறங்குவார். கம்பேஷன், இறங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு மொழிபெயர்ப்பில் தான் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹீ ஸ்பேர்ட் ஹிஸ் பீப்புள், அந்த ஜனங்களை தப்புவிப்பார். அப்போ இந்த கடாட்சிப்பார் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல கவனிங்க, கருணை காட்டுவார். சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, உங்களை பார்த்து கண் கலங்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அல்ல ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கண் கலங்குகிற ஆண்டவர். உங்கள் சூழ்நிலையை பார்த்து சிரிக்கிற உலகம் இருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பரியாசம் பண்ணுகிற கூட்டம் இருக்கலாம். உங்கள் சூழ்நிலையை பல இடங்களில் போய் சொல்லி சொல்லி உங்களை தூட்டுகிற இந்த உலகத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து கதறுகிற, உங்களை பார்த்து கண் கலங்குகிற, உங்களை பார்த்து கருணை பாராட்டுகிற ஒரு இயேசு உங்களுக்கு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிச்சுவேஷனை பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு தான் இவங்கெல்லாம் வீழ்ச்சி அடைகிறாங்க. ஆண்டவரோடு இருக்க அந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்ல ஸ்தோத்திரம். AGVBS அன்னைக்கு அல்ல அபிஷேக கூட்டம் நடத்துன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க, ஒரு சிலர் தரிசனங்களை பெற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்தாங்க. அப்படி அவர்களுக்கு ஜெபித்த பொழுது எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தின ஒரு பேசேஜ் தான் 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம். அந்த 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்க்கும் பொழுது சவுலை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஈசாயின் குமாரில் ஒருவரை எனக்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. உடனடியாக அது யோசிக்கிறாரு, இது சவுல் தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவானே, அப்படிப்பட்ட நேரத்தில் பலி செலுத்த போகிறேன் என்று சொல்லி நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். நேராக போகிறாரு. அந்த வீட்டாரே கதிகலங்கினாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஈசாயிட்ட போய் சொல்றாரு, உங்களுடைய குமாரில் ஒருத்தரை அலுசோத்திரம் என்னது ராஜாவாக கர்த்தர் தெரிந்தெடுக்க விரும்புகிறாரு, பிள்ளைகளை வர சொல்லுங்க. மூத்தவனை வந்து பார்த்த பொழுது அவன் நல்லா வாட்ட சாட்டமா ராஜாவுக்கு ஏற்ற தோரணையில் இருந்தான். ஆண்டவர் வேண்டான்ட்டார். 2வது ஆளை வேண்டான்ட்டார், 3வது ஆளை வேண்டான்ட்டார், 4வது ஆளை வேண்டான்ட்டார், கடைசி 7வது ஆளும் வேண்டான்ட்டார். அப்போதான் வீட்டில் அதுக்கு பிறகு யாரும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஈசாய் பார்த்து சாமுவேல் சொல்றாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, வேற யார் பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு கேட்ட பொழுது ஒருவன் இருக்கிறான், அவன் கடைசி பிள்ளை, அவன் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன பொழுது சொல்றாரு, போய் அவனை கூட்டிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் சாப்பிடுவதில்லைன்னு சொன்னான். இந்த தாவீது எப்படிப்பட்ட ஒரு நபராயிருந்தான்? ஆடுகளை கண்ணும் கருத்துமாக கவனித்தது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு ஒரு கனெக்ஷன் இருந்தான். கரங்களை வைத்து அழைச்சு பார்ப்போம். ஆண்டவரோடு ஒரு கனெக்ஷன் இருந்தான். அல்ல சோத்திரம். அப்பாவுடைய டைரக்ட் ரொம்ப கனெக்ஷன் கிடையாது, சகோதரோடு கூட டைரக்ட் கனெக்ஷன் ரொம்ப கிடையாது. ஆனால் அவன் லைஃப்பில் இருந்த கனெக்ஷன் ஆண்டவரோடு கூட இருந்த கனெக்ஷன். அந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், உங்கள் ரட்சிப்பை குறித்து உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உறவினருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது சகோதரிக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாபா. அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் எங்கே கொண்டு வந்து நிறுத்தணுமோ அங்கே நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ அந்தரங்கத்திலே கர்த்தரோடு கூட நீ கனெக்ஷனில் இருக்கும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமாக எந்த இடத்துல உங்களை உயர்த்தணுமோ அந்த இடத்துல உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனுடைய கருணை கிடைக்காம போயிருக்கலாம், அல்லது சகோதரருடைய இரக்கங்கள் கிடைக்காம போயிருக்கலாம், ஆனால் மனதுருக்கமுடைய ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உங்களை கட்டாட்சிக்கிற ஆண்டவர், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர், உங்களை பார்த்து சூழ்நிலையை பார்த்து கண் கலங்குகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காக மரித்த என் இயேசு நல்லவரே.
கஷ்டங்களில் என் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கணும். லேமெண்டேஷன் சாப்டர் 3 and verse 32 and 33. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரம். சஞ்சலப்படுத்தினாலும் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அப்புறம் சொல்லியிருக்கு, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு இறங்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற மறந்துடாதீங்க. ஆமோஸின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மீதியானவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மைக்கா சாப்டர் 7 and verse 19, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். கரங்களை வைத்து அழிச்சாங்க பார்ப்போம். அவர் நம்ம லைஃப்ல இறங்குனா நம்முடைய பாஸ்ட் லைஃப்ல கர்த்தர் கிரியை செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கை இறங்குனார், உங்க கடந்த காலத்தில் கிரியை செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கடந்த காலத்தில் உங்கள் பிழைகள், மறைவான குற்றங்கள், துணிகர பாவங்கள், பெரும் பாதகங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆண்டு உங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல், அநியாயங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறதற்கு அவர் மனம் வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல மனசா இருக்கிறாரு, உங்க மேல மனசே வச்சிருக்கிறாரு. நீங்க மனசை வச்சிருக்கீங்களா? கேளுக்கீங்களா? ஆமென். அவர் உங்க மேல மனசு வச்சிருக்கார் தேவஜனங்களே. அதான் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். கருணை காட்டுகிற ஒரு ஆண்டவர். ஸ்தோத்திரம். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஐசாயா சாப்டர் 30 and verse 19, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் சொல்லப்பட்டிருக்கு. கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்போம். அல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். உங்களை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். ஐயா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை இருக்கிறதே, சாப்பாட்டுக்கே எனக்கு வழி இல்லையே, என் அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாத ஒரு கொடிய நெருக்க நிலையிலே நான் இருக்கிறேனே அப்படி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உருக்கமாக இறங்குகிறவர். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தான், என் கிருபை உன்னை விட்டு விலகாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கின்று உன்மேல் மனதுகிற கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, அருமையான தேவ ஜனங்கள், முதலாவது ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, அவர் கருணை காட்டுவார். ஆமென். கண் கலங்குகிற ஒரு ஆண்டவர், உங்களை கட்டாட்சிக்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. ரெண்டாவதாக அவர் செய்கிற காரியம் என்ன? நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இவ்வாறு சொல்லியிருக்கிறேன். 19, கர்த்தர் மறுமொழி கொடுத்து, கர்த்தர் மறுமொழி கொடுத்து. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர். அதான் ஒரு பழைய பாட்டு இருக்கு, என்னன்னா, பேசும் தெய்வம் நீர், பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீர். இயேசுவே 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 இயேசுவே. கரங்களை உயர்த்தி, இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ, பேசாத கல்லோ
மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் ஹல்லேலூயா. அப்போ பிரைஸ் முதலாவது சொன்னேன், கருணை காட்டுவார். பிரைஸ் எல்லாம். ரெண்டாவது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கதைக்கிறவர். நீங்கள் ஸ்ரீலங்காவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கதை போமான்னு சொல்லுவாங்க. கதை போமா அப்படின்னு. நான் சொல்கிறேன், உங்களோடு கதைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை வதைக்கிற தேவன் அல்ல. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களை வதைக்க மாட்டார், கதைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் யாழ்ப்பாண தமிழத்துக்கு தானே தமிழுக்கு போயிட்டீங்க. இப்போ கதைக்கிற, உங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர். அதான் பாருங்க, ஸ்தோத்திரம். பாருங்க, உங்களை மேலே ஒரு வெறுப்பாக இருக்கிற சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு இரக்கம் பாராட்டணுன்னே ஃபஸ்ட்டு கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் உனக்கு போய்த்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் பேசுகிறவர். அந்த வசனத்தை வார்த்தையில கேட்கிற ஒரு விருத்த சேதனம் உள்ள செவிகளை கர்த்தர் நமக்கு தருவாராம். ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய ஆடா இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க. இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா தனிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க ஹல்லேலூயா. கூட்டத்தோடு கூட இருந்து நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன்னா ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு. 12th எக்ஸாம், 10th எக்ஸாம், இப்போ நீட் எக்ஸாம் எல்லாம் வீட்டில் உங்கள் அப்பா உட்காந்து டிவி பார்த்துருக்க நேரத்தில் அரசியல் மும்மரமாக இந்த சேனலில் நேர்பட பேசு, அடுத்தது சத்தியம் சாத்தியமே அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் உட்காந்து படிக்க முடியுமா? படிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு சத்தியம் சாத்தியமேக்கு போயிட்டு வருவீங்க, நேர்பட பேசுக்கு போயிட்டு வருவீங்க, இப்படி சுற்றி சுற்றி வருவீங்க. பாருங்கள், நல்லா கவனி தேவச்சம். கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இந்த உலகம் ரொம்ப கூக்குரல் இருக்கிற உலகம். இந்த உலகம் கூப்பாடு போடுகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இரைச்சல் நிறைந்த உலகத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா நீங்கள் தனிமையில தேவனோடு நேரத்தை செலவழிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு பைபிள் இருக்கணும், ஒரு நோட் புக் இருக்கணும், ஒரு பேனா உங்கள் கையில் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்க கூட பேசணும். நீங்கள் நல்ல நேரம் ஆண்டவர் அல்ல 99% நேரம் பைபிள் மூலமாக தான் பேசுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு வாய் வழியாக வேதாகமும் அல்ல கடத்தப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். என்ன ஊழியர்கள் அல்ல பெற்றோருக்கு போதித்தாங்க, பெற்றோர்கள் சந்ததிகளுக்கு போதித்து வந்தாங்க. பின்பதா பப்பரஸ் அப்படிங்கிற அல்ல தாவரம் பயன்படுத்தப்பட்டது. பின்பதா தோற்றுகள் பயன்படுத்தப்பட்டு இப்போ பேப்பர் லெவலில் வந்திருக்கு. நல்ல நேரம் எழுதி வச்சார். ஒருவேளை இது எழுதி வைக்க மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் துருவயசில் போய் சிக்கியிருப்பாங்க. நிறைய பேர் கர்த்தர் சொல்கிறான்னு இவ்வளோ பைபிள் இருக்க நேரத்துலையே எவ்வளோ பொய் சொல்கிற நேரத்தில் அப்படி தானே ஆமான்னு சொல்கிற ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. நல்ல நேரம் கையில் கொடுத்தார். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கறதுனாலே அவர் எப்படி இருந்தாங்களா நல்ல குணம். அப்போ ஆண்டவர் உங்கள் கூட பேசணும்னா என்ன வேணும்? உங்கள் கையில் சொந்த பைபிள் வேணும். பக்கத்தில் சொல்லுங்கள், சொந்த பைபிளா வாடகை பைபிளான்னு கேளுங்க. மொபைலில் வாசிப்பேன்னு சொல்லலாம், பயன்படுத்து. இன்னைக்கு ஒரு காலத்தில் 3000-4000 ரூபாய்க்கு பைபிள்லாம் இப்போ இலவசமாக கிடைக்குது. பாஸ்டேல நிறைய பைபிள் வச்சிருந்தெல்லாம் நிறைய பேர் கொடுத்தாங்க. அதெல்லாம் 2000 நீங்கள் கொடுத்தலாம் இல்லை, காஸ்ட்லியான அந்த டைமில் 2000-3000 அப்படிங்கிற பைபிள். செகண்ட்ஸ் பைபிள் வாங்கினவங்க பைபிள் வச்சுருப்பாங்க, வாங்கி எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் நான் பைபிள் காலேஜ் போகும்போது ஒரு செகண்ட் ஹேண்ட் பைபிள் தான் வாங்கி கொடுத்தாங்க அப்பா. அதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் கூட்டிகிட்டு போன பின்பு தான் அங்கே ஒரு ஸ்டோர், இப்போ அந்த ஸ்டோர் இல்லை, அது அந்த ஸ்டோரில் ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ பாருங்கள், பைபிள் நம்ம கையில் இருக்க வேண்டியது மிக அவசியம். ஆண்டவன் நம்ம கூட பேசும்பொழுது டக்குன்னு என்ன செய்யணும்? அதை நோட் பண்ண வேண்டியது மிக அவசியம். பாருங்கள், என்ன பேசுகிறான். போன வாரம் பிரசங்கம் பண்ணேன். அடுத்த ஃபெனிக்கஸ் ஜோயல் சொன்னார்ல, ஒரு சர்வீஸில் பிரசங்கம் பண்ணிட்டு பாட்டு நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புது பாட்டை கொடுத்தாரு. உடனே முடிஞ்ச என்ன செஞ்சேன்? மொபைல் எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சு அதை நான் அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நிறைய நேரத்தில் பண்ணிடலாம். திடீர்னு ஒரு தாட் ஆண்டர் தர்றாருன்னா அப்படியே மொபைல் ஆன் பண்ணி அப்படி ரெக்கார்ட் பண்ணிடுவோம். முந்தி எந்த வசதி இல்லை. அப்போ என்ன செய்வேன்? கையில் நோட்டு பக்கத்தில் பேனா வச்சுருப்பேன். லைட்டு போய் எஞ்சி தான் போடணும். அப்படியே என்ன செய்யறது? கண்ணை மூடிக்கிட்டு, கண்ணை தான் திறந்தாலும் ஒன்றும் தெரியாத, அப்படியே எழுதி வைக்குது. எவ்வளோ நீட்டான எழுத்தாக இருந்தாலும் இப்படி இருக்கும், கசபசான்னு இருக்கும். ஆனால் ஒரு தாட் சில நேரங்களில் நாங்கள் பாடிட்டு இருக்கும்பொழுது சிலதை எழுதுவேன். ஒரு நினைப்பீங்க, பாஸ்டர் மறந்தது எழுதுறாரு அப்படின்னு எழுதுவேன். அதே நேரத்தில் நான் பாடிட்டு இருக்கும் பொழுது, ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு வார்த்தையை தருவார். அதை டக்குன்னு என்ன செய்யணும்? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சொன்னார், வெறுமையை மாற்றுவேன்,
சிறுமையை மாற்றுவேன். கரங்களை தலைச்சுங்க பார்ப்போம். பக்கத்தை கை வச்சுங்க. வெறுமையை மாற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, வெறுமைக்கு ஒரு டாட்டா போடுங்க, சிறுமைக்கு ஒரு டாட்டா போடுங்க. சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் விபிஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிடுங்க. ஆமென். வெறுமைக்கு ஒரு டாட்டா, சிறுமைக்கு ஒரு டாட்டா. ஆண்டவர் சொல்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்க கூட பேசுகிற ஆண்டவர் என்கிறத மறந்துடாது. அப்போ தனித்து இருக்கும் பொழுது கையில் ஒரு நோட்டு, ஒரு பைபிள் இருக்கணும். தனிமையான இடம்னு அவசியம். நிறைய சின்ன பிள்ளைகள் 24 நாள் சேலஞ்சில் பைபிள் வாசித்ததை ஆனால் மறக்கல. உங்களுக்கு நல்ல ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறதே மறந்துடாங்க, கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ வேதத்தை எடுத்து வாசி. இந்த ஒரு மாதம் லீவ் இருக்குது. அது 31 நாள் சேலஞ்சாக வச்சு நீங்கள் உட்காந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம். இங்கே பாருங்க, பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? 19ஆம் வசனம். தம்முடைய ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்கு உள்ளே நிந்தியாக வைக்காமலும் உங்கள் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், அதனால் நீங்கள் திருப்தியாவீர்கள். கரங்களை வைத்து அழிச்சவங்க பார்ப்போம். இன்னும் சாப்பாட்டுக்கு தாங்க யா சாமி துரை ஏதாவது போடுங்க, போடுறீங்களா? யாசிக்கிற ஆள் கிடையாது நீங்க. அலசோத்தன் இன்னைக்கு கர்த்தர் உங்களை போஷிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது தானியம் திராட்சரசம் என்னங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அல்ல சோத்ரா, அந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கர்த்தர் தருகிறேன்னு சொல்றாரு. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, பேசுறா. என்ன சொல்றாரு? வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கடலுக்கு கீழும் அதன் பின்தண்டு மேற்கடலும் நேராக அதன் பின்தண்டு மேற்கடலுக்கு நேராக அதை வறட்சியும் பாலுமான தேசத்துக்குள்ளே துரத்தி விடுவேன். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அங்கே அதன் நாற்றம் எழும்பி குற்கந்தம் வீசும், அது பெரிய காரியங்களை செய்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பேசுறாரு. உன் வாழ்க்கையில் உனக்கு பெரிய சேதத்தை கொண்டு வந்த காரியங்கள் இருக்கும். அதில் சிலதை நான் மூழ்கடிப்பேன், சில இடத்த வனாந்திரத்தை கொண்டு போவேன். அந்த அக்கினியை அதை பார்த்துக்கிடும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சில பிரச்சனைகள் எல்லாம் செய்யறார் ஆண்டவர், மூழ்கடிப்பேன்னு சொல்றாரு. கரங்களை வைத்து அழிச்சவங்க பார்ப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, பிரச்சனைகளை கர்த்தர் மூழ்கடிப்பார். உங்கள் பாவங்களெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுற ஆண்டவர் உங்களுக்கு எதிராக வந்திருக்கிற சத்ருவை அன்றைக்கு பார்வோடையும் அவனுடைய சேனையும் அந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்த ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மூழ்கடிக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பேசுறார், நான் மூழ்கடிக்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, என்ன செய்ய சிலதை ஸ்தோத்திரம் என்ன வறட்சியும் பாலுமான தேசத்துக்கு துரத்திடுவோம். அங்கே போன ஆட்டோமேட்டிக்காக ஜீவன் தப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி தானே? ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குற்ற செயல் செய்கிறவங்கள என்னன்னு செஞ்சுருவாங்க, நாடு கடத்திடுவாங்க. அப்படி சில நாடு உருவாக்கப்பட்ட நாடுகள் இன்றைக்கி நல்லா இருக்குது. அங்கே மனம் திரும்பி அங்கே சரியாகி என்னது சிலரை இங்கே இருக்கிறவங்க நாடு கடத்தக்கூடாது, உங்களுக்கு எதிராக இருக்கிற ஆட்களை நாடு கடத்தணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற ஆட்கள் நாடு கடத்தணும். ஆமாம். வறட்சிகளை போய் போட்டோன்னே அங்கே சாப்பாடுக்கும் வழி இல்லாமல் எதுக்கும் வழி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே அவங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறதை கொடுத்துப்பாங்க. அதான் ஆட்டோ சொல்ல பேசுறது, நீ கவலைப்படாதப்பா, உனக்கு எதிராக இருக்கிற ஆட்கள்லாம் யாரெல்லாம் மூழ்கடிக்கணுமோ மூழ்கடிப்பேன், எதெல்லாம் நல்ல வெக்கைக்குள்ள அக்கினிக்குள்ளே கொண்டு போகணுமோ போவேன். ஸோ அன்னைக்கு என்னது அனனியா அசரியா மிஷாவெல்லாம் கொண்டு போனாங்க. சோத்தை கொண்டு போனவெல்லாம் கருகி போனான். ஆனால் 4வது நபராக ஆண்டவர் அந்த அக்கினிக்குள்ளே நின்று ஒரு சின்ன முடி கூட கருகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விடுவித்து காக்க வல்லவராக உங்களை போதுமானவராய் கர்த்தர் இருக்கிற விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். உங்களோடு கூட கதைக்கிற ஒரு ஆண்டவர், உங்களோடு கூட பேசுகிற இடைப்படுகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை மறந்தாங்க. அப்போ முதலாவது சொன்னேன், கருணை காட்டுவார். 2வதாக சொல்கிறேன், உங்களோடு கூட கதைக்கிற ஆண்டவர். 2 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன், 2 பாயிண்ட்க்கு டைம் இல்லை, மாலை 6 பேசுகிறேன். 3வதாக நான் சொல்கிறேன், தலைப்பு மட்டும் சொல்கிறேன், காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். காரியங்களை கர்த்தர் செய்வார். என்ன செய்வார்? அதை பேசுவோம். நிறைய பலன்களை தருவேன் சொல்கிறார். நிறைய காரியங்களை சேமித்து நீங்கள் வைக்கத்தக்கதான உதவிகளை செய்வேன்னு சொல்கிறார். பெரிய காரியங்கள் உங்கள் லைஃப்பில் செய்வார்.
4வது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கால ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களை முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சீசனல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம், அப்படிதானே? பருவமழை அப்படின்னு இருக்கு, அப்படிதானே? பருவமழை ஒரு வருஷத்துக்கு 3 தடவை பெய்யுமா? ரைட்டா? எத்தனையோ 3 தடவை பெய்யுன்னு நினைக்கிறேன். 3 தடவை 4 தடவை வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 கண்டிப்பாக 1 இருக்காது. சீசன் ரெயின் ரொம்ப முக்கியமான விஷயம். அது விவசாயிகளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சீசனல் ரெயின் கரெக்டாக பெஞ்சிட்டா அவங்க அந்த விவசாயத்தில் 100 மடங்கு அறுவடை எடுக்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சில நேரங்களில் பாருங்கள், அறுவடை நேரத்தில் மழை பெய்யும். உடனே எல்லாரும் நெற்கதில் இப்படி இருக்க வேண்டியது எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்போ சீசனல் ஆண்டவர் சொல்கிறாரு, காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் தருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்ல ஸ்தோத்திரம் ஆமேன், வேலையாக இருக்கலாம், அல்ல ஸ்தோத்திரம் ஆமேன், அல்ல என்ன காரியமோ, ஒரு வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், ஸ்தோத்திரம் ஒரு இடத்தை வாங்குகிற காரியமாக இருக்கலாம், அல்ல ஸ்தோத்திரம் காலமாக கர்த்தர் கிரியை செய்வேன். என்ன டைமில், அந்த அப்பாயிண்டட் டைமில் ஆண்டவர் என்ன செய்ய தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அவர் முந்துகிற தேவனும் அல்ல, பிந்துகிற தேவனும் அல்ல, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. 4 ஆசீர்வாதங்களை தான் அவர் சொல்றாரு. என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்களுக்கு நான் கருணை பாராட்டுவேன், என் ஜனங்களோடு கூட கதைப்பேன், அல்லது என் ஜனங்களுக்கு காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன், என் ஜனங்கள் காலங்களில் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பார்கள். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? கர்த்தருடைய பந்திக்கு நேரே நாம் ஆயத்தப்படுவோம். அப்படியே நல்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. அது கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் எங்களோடு கூட பேசின தயவுக்கு, இடைப்பட்ட தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அண்ட் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. என் ஜனங்கள் ஏமாற்றம் அடைவதில்லை, என் ஜனங்கள் ஸ்தோத்திரம் தாமதிப்பதில்லை, அல்ல ஸ்தோத்திரம் ஆமென். என் ஜனங்களுக்கு காரியங்கள் தாமதிப்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. என் ஜனங்கள் குழப்பம் அடைவதில்லைன்னு வாக்கு பண்ணியிருக்கீங்க. ஆண்டவரே, ஆண்டவர் நீர் என்ன செய்கிறீர் என்பதை தியானித்தோம், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கண் கலங்குகிறீர் அப்பா, எங்களுக்கு கருணை பாராட்டுகிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறீர், கதைக்கிற ஆண்டவராக இருக்கு. நீர் எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறீர். ஆண்டவரே எங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்த்து காலங்களில் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தருகிறீர். ஆண்டவரே என் வேலை வரலன்னு சொன்னீங்க, உடனடி வேலை வந்தது போல நன்மைகள் வருவதாக, ஜெயம் வருவதாக. நீ அப்படி செய்கிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, வார்த்தையினால் திருப்தி அடைவார். இந்த மாதம் முழுவதும் கிருபையின் கரம் பிள்ளைகளோடு இந்த வழி நடத்தட்டும், செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீராக ராஜா. ஆண்டவரே வல்லமையில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்ன தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும், உங்களை உணர்வூட்டியிருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி வாழ ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். நீங்கள் திருநெல்வேலி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்கள் ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஸ்க்ரீனில் அட்ரஸ் போடுறோம், பார்த்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, அல்ல நீங்கள் வெளியூர்கள் வெளி தேசத்தில் இருப்பீர்கள் என்றாலும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதில் நீங்கள் நல்ல ஆராதனைகள், நல்ல ஜபங்கள், அது மாதிரி பைபிள் ஸ்டடீஸ், வாலிபருக்கான எஸ் ப்ரோக்ராம், யூத் என்ரிச்மெண்ட் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்குன்னு தனியான ஒரு சேனல் இருக்குது, அது ஜயன் ஏஜி டிவி திருநெல்வேலி. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. சிறு பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல கண் கவர் அல்லது ப்ரோக்ராம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து பயன் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், உங்கள் சாட்சிகளை அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நன்மையானதை தருவார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.